ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோம். செம்பருத்தி பூ கஷாயம். இதை செம்பருத்தி டீன்னு கூட சொல்லலாம். இந்த செம்பருத்தி பூல இருக்கிற நன்மைகள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூ ஒரு சிறந்த டாக்ஸின் கிளீனர். நம்ம உடல்ல இருக்கிற நச்செல்லாம் வெளியேற்றிரும். அதே மாதிரி இது பிளட் ப்ரெஷரை நல்லா குறைக்கும்னு சொல்றாங்க. கொலஸ்ட்ராலையும் இது கட்டுப்படுத்துது. அதனால நமக்கு வெயிட் நல்லா லாஸ் ஆகுது இதனால. அதே மாதிரி நமக்கு இது நல்ல எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்கு. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது இருமல், சளி இதெல்லாமே குணமாகுது. அதே மாதிரி ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் இதுல நிறைய இருக்கிறதுனால அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் இதை தடுக்கிற குணமும் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இதுல அதிகமாவே இருக்கு. அதே போல கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற எந்த ஒரு இதா இருந்தாலும் இது குணப்படுத்துது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட இது குணப்படுத்துதுன்னு சொல்றாங்க. இந்த கஷாயத்துக்கு நம்ம கண்டிப்பா இந்த 5 இதழ் செம்பருத்தி மட்டும்தான் எடுத்துக்கணும். இது நம்ம எப்படி எடுக்கணும்னா, இந்த 5 இதழ் செம்பருத்தி நீங்க பார்த்துருப்பீங்க, கிடைக்கும். நீங்க இல்லைன்னா இதை கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இதை வளர்க்கலாம். ரொம்ப நல்ல மருத்துவ பயன் கொண்டது இது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த கீழே இருக்கு இல்லையா இந்த காம்பு, இதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சென்டர்ல இருக்கிற இந்த போலனையும் ரிமூவ் பண்ணிடணும். நமக்கு தேவையானது இந்த பெட்டல்ஸ் மட்டும்தான். நம்ம ஒரு ஆளுக்கு இது ஒரு 10 பூ அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சுகர் லெவல் பனங்கற்பட்டி நான் எடுத்திருக்கேன். அது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் இதை எடுத்துக்கலாம் இந்த டீயை. அதே மாதிரி நமக்கு பூ கிடைக்கல, நான் என்ன பண்றது அப்படிங்கிறவங்க ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி பூ இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி காய வச்சு கூட, கிடைக்கும் போது நீங்க காய வச்சு எடுத்துட்டு வந்து கூட பவுடர் பண்ணி டீ தூள் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இதை நம்ம ஆட் பண்ணலாம். அப்படியும் இல்லை எனக்கு இந்த மாதிரி பூவே கிடைக்காது, ட்ரையா கூட எனக்கு கிடைக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க செம்பருத்தி பூ பொடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை வாங்கிட்டு கூட நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சரி, வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சேர்த்தே விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த செம்பருத்தி பூ போட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். அதனால வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். அதனால சேர்த்தே எடுத்துக்கோங்க. இந்த பூ தண்ணி ஹீட் ஆகும்போது லைட்டாக கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போவே பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு. கொஞ்ச நேரத்துலேயே சேஞ்ச் ஆகிடும். அந்த பூவில் இருக்கிற நிறமெல்லாம் அந்த தண்ணியில் விட்டுரும். பூ அப்படியே வெள்ளையாயிடும். நம்ம கண்டிப்பாக இந்த கஷாயத்துக்கு சிகப்பு கலர் செம்பருத்தி பூ தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அதுவும் 5 இதழ் செம்பருத்தி தான் வேணும். அடுக்கடுக்காக இருக்கிறத சேர்த்துக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்லாம் இறங்கியிருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டே கருப்பட்டி ஆட் பண்ணிடணும். பட் நான் உங்களுக்கு இந்த கலர் எவ்வளோ நேச்சுரலாக கிடைக்குதுன்னு காட்டுறதுக்காக ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணலை, லேட்டாக தான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்திங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைமில் குக் ஆகி இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. மஞ்சள் கலரில் நம்ம போட்ட பூவோட கலரே மாறிடுச்சு. அப்படியே தண்ணியில் விட்டுருச்சு கலரெல்லாம். இது கூட இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பட் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்தாலும் தப்பு இல்லை, நம்ம ஸ்வீட்காக தான் சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சக்கரை கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறம் அப்படியே கருப்பு கலரில் மாறி இருக்கும். ஏன்னா நம்ம கருப்பட்டி போட்டிருக்கறனால கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக ஒரு டார்க்காக மாறிடுச்சு கலர். நம்ம செம்பருத்தி கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஒரு நாளைக்கு 2 டைம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். அண்ட் பிளட்டை இது நல்லா சுத்தம் பண்ணும். உடம்புல இருக்கிற ரத்தத்தை இது நல்லா சுத்தம் பண்ணிவிடும். எல்லாருமே இதை சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.